கன்னி ராசி அன்பர்களுக்கு புதன் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். கன்னி ராசிக்கு 10வது வீட்டிலே கடந்த 1.5 மாத காலமாக புதன் ஆட்சி பெற்று தொழில் ஜீவனஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்தார். 10ஆம் வீட்டில் புதன் வருவது ஒரு பேரு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம். 31/7/2026 அன்று புதன் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். இந்த இரு கிரக பெயர்ச்சியின் மூலம் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் ஆட்சி உச்சம் பெறக்கூடியவர் தான் புதன். அவர் 10வது வீட்டிலே இருக்கும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தையும் பெரும்பாலும் ஏற்படுத்துவார். சிலருக்கு மாமியார் மூலம் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை வந்திருக்கலாம். அல்லது மூத்த சகோதரிகள் உடன் பிறந்த அக்கா தங்கையிடம் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு வந்திருக்கலாம். 10லே 1.5 மாத காலம் புதன் இருக்கும்போது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவுலாம் ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் ராசிக்கு 11வது வீட்டிலே புதன் வரும்போது ஜென்ம ராசியில் சுக்கிரன் வரும்போது எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும்? முதலில் சுக்கிரனை பற்றியும் புதனை பற்றியும் காணலாம். புதன் கல்விக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் காரகன். கமிஷன், தரகு, வியாபாரம், நடிப்பு, சினிமா துறை, பாடல், கவிதை, 2 முகம், 2 பேச்சு, காதல், தாய் மாமன் உறவுகள், பெண் சகோதரிகள், பெண் குழந்தைகள். காலபுருஷனுக்கு 3 6ஆம் வீட்டின் அதிபதி புதன். தைரியம் வீரியத்தையும் புதன் தான் கொடுக்கணும். கடன், நோய், வழக்கு, அதே மாதிரி உத்தியோக உழைப்புக்கும் புதன் தான் காரகன். காலபுருஷனுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் செயற்கைத்தனம் மிகுந்தவர். ஆடம்பர வசதி வாய்ப்புக்கு சுக போகத்திற்கு அதிபதியானவர். குடும்பத்தையும் அவர் தான் கொடுக்கணும், கல்யாண வாழ்க்கையும் அவர் தான் கொடுக்கணும். கன்னி ராசியில் சுக்கிரன் நேசம். ஜென்மத்திலே 2 9ஆம் அதிபதி நேசம் ஆகிறார். 9ஆம் அதிபதி ஜென்ம ராசிக்கு வரும்போது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி, வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி, வெளிநாடு போய் படிக்கிற மாதிரி, இந்த மாதிரி வெளியில் தங்கி உங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்கிற மாதிரியான சூழ்நிலையை உண்டாகக்கூடியது தான். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் குடும்பத்திலையும் சரி, அப்பா உறவுகள் மூலமும் சரி, ஒரு ஒற்றுமை உதவி என்பது உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். குடும்பத்திலையும் சரி, அப்பா உறவுகள் மூலமும் உங்களுக்கு ஒற்றுமை உதவிகள் குறைவாக தான் இருக்கும். உள்ளூரில் உங்களை ஒரு பயம் கூட மதிக்க மாட்டாங்க. வெளியூரில் போனால், வெளிநாட்டில் போனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டு. அடுத்த 1 மாத காலம் ஜென்ம ராசியிலே சுக்கிரன் நேசமாக செல்லும்போது நல்ல மகிழ்ச்சி, உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். நீங்கள் நினச்சது எதிர்பார்த்தது வாங்குகிற அளவுக்கு கையில் காசு இருக்கும். நல்லா செலவு பண்ணலாம். நல்ல மன மகிழ்ச்சி, உடல் பொலிவு பெறும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடம்பு சரியில்லாமல் இருப்பவர்களுக்கு இப்போ நல்ல மருத்துவம் பார்த்தீங்கன்னா உடல்நிலை நன்றாக இருக்கும். சுக்கிரன் ஜென்ம ராசிக்கு வரும்போது தேகம் பொலிவாகும். உடம்பு நல்லா குணுகுணுன்னு அழகாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 10ஆம் அதிபதி 11வது வீட்டிற்கு கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு. அங்கே சூரியன், குரு இருக்கிறார்கள். குரு மேற்கே அஸ்தங்கம். கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது சந்திரனுக்கு புதனுக்கு எதிரியாக நினைக்கக்கூடியது சந்திரனை மட்டும்தான். சந்திரன் வீட்டிலே புதன் செல்லும்போது மூத்த உடன் பிறந்தவர்களிடம் பெரும்பாலும் ஒரு கருத்து வேறுபாடு தான் இந்த கன்னிராசி என்பளுக்கு இருக்கும். ஒரு ஒற்றுமை இருக்காது. மூத்த உடன் பிறந்தவர்கள் உண்மையை பேசினாலும் உங்களுக்கு உதவி செஞ்சாலும் அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க.
ஏன்னா சந்திரன் வீட்டிலே புதன் இருக்கும்போது அறிவு பெருசா புத்தி பெருசா அப்படின்னு ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்திடும். கோச்சாரத்தில் 11வது வீட்டில் புதன் வரும்போது புதிய நண்பர்கள், நல்ல கூட்டாளிகள், மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலம் நல்ல உதவிகள் உண்டு. ஏன்னா 11ஆம் இடம் உங்களுக்கு வலுக்கிறது. 11ஆம் இடம் பலமாக இருக்கும்போது அங்கே வந்து கலத்திராதிபதி குருவும் இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்பெல்லாம் வரன் செட் ஆகும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம். வரன் செட் ஆகி திருமணம் நடக்கும். அது முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு உண்டான காலக நேரம். 11வது வீட்டிலே புதன் வரும்போது மூத்த உடன் பிறந்த சகோதரிகள், அக்கா தங்கை அல்லது பெண் தோழிகள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பளுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருப்பாங்க. ஏன்னா 11வது வீட்டிலே புதன் வரும்போது உங்கள் அம்மா உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. உங்கள் அக்கா தங்கை உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் வீட்டில் புதன் வரும்போது பெண்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு கன்னி ராசி என்பளுக்கு உண்டு. வராத யோகம் தேடி வருது அப்படின்னா அது வந்து 11வது வீட்டிலே 10ஆம் அதிபதி வரும்போது நீங்கள் செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ வந்து விவசாயிகள் வெள்ளாமையை அறுவடை பண்ணி வச்சுருக்கிறீங்க, தானியங்களை வைக்கணும் அப்படின்னா நல்ல வியாபாரியிடம் அதிகமாக விலை சொல்லி நல்ல லாபத்துக்கு விற்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு புதன் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கன்னிராசி என்பதற்கு 11வது வீட்டிலிருந்து கொடுக்க போகிறார். அதாவது ஆடி மாதம் 30 வரை. அதன் பிறகு 12ஆம் இடம் புதன் வந்து விடுவார். 15 நாட்களில் கொடுக்க வேண்டியதை, வராத யோகத்தை கன்னிராசி என்பதற்கு புதன் வந்து கொடுக்க போகிறார். இது வந்து ஒரு அற்புதமான கால நேரம் தான். ஜென்மராசியிலே சுக்கிர பகவான் அமர்ந்து 7ஆம் வீட்டிலே வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனியை பார்வை செய்யும்போது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி திருமண தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். கோவிலுக்கு வேண்டுதலை பரிகாரம் செய்திருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் பரிகாரமெல்லாம் முழுமையாக பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புதன் சுக்கிரன் பெயர்ச்சி கன்னி ராசி என்பளுக்கு இருக்க போகிறது. தெய்வமே வந்து உங்களுக்கு வரம் கொடுக்கும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.